இட்லி, தோசைக்கு எப்போவுமே சட்னி, சாம்பார் அப்படின்ட்டு இல்லாம, இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா தக்காளி குருமா செஞ்சு பாருங்களேன். டேஸ்ட் உண்மையிலே சூப்பராவே இருக்கும். வாங்க இத எப்படி செய்றதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 4லேருந்து 5 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் போல கசகசா சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாய் நான் இந்த மாரி கீறிட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல இஞ்சி, ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இத மிக்ஸியில சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. இதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளிய 3 பழுத்த தக்காளி சேர்த்து நல்லா இத பேஸ்ட் ஆட்டம் அரைச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கிட்டா போதும். இதுக்கப்புறமா அடுப்புல கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல சோம்பு தூள் சேர்த்துட்டு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, இப்போ இதில் வந்து கல்பாசி கொஞ்சம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து, நான் வந்து 2 மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி நீள்வட்ட வாக்கில் கட் பண்ணிவிட்டு நான் இதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு இதில் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நான் இந்த மிக்ஸியிலே கொஞ்சமாக தண்ணியை விட்டு அதை அலசிட்டு சேர்த்துக்கிறேன். இதோட நான் 1 கப் அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு இது ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் ஓரளவுக்கு பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான நல்ல தக்காளி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து ஒரு குருமா எப்படி நம்ம சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இது நம்ம இட்லி, தோசைக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் உண்மையிலே சூப்பராகவே இருக்கும். எப்பொழுதுமே சட்னி, சாம்பார் செஞ்சு போர் அடிச்சு போன நம்மளுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தக்காளி குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய 8 குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.